रूपं परित्यज्य हनुमान् मारुतात्मजः कपिरूपं परित्यज्य हनुमान् मारुतात्मजः भिक्षुरूपं ततो भेजे षडबुद्धिदया कपिः कपिरूपं परित्यज्य कपिरूपம்னா குரங்கு ரூபத்தை விட்டுட்டாராம். குரங்கு ரூபத்தை விட்டுட்டு பிக்ஷு ரூபத்துல போனார் அப்படின்னு எழுதுறார் வால்மீகி. சரி, பிக்ஷு ரூபம்னா என்ன சுவாமி? பிக்ஷுக்கு ரெண்டு அர்த்தம் பண்ணலாம். பிக்ஷுன்னா சன்னியாசின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம், பிக்ஷுன்னா பிரம்மச்சாரின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். இவர் எந்த ரூபத்துல பேர்க்கார் அப்படின்னா பிரம்மச்சாரி ரூபத்துல தான் பேர்க்கார். ஏன்னா அதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா ராமபிரான சாஷ்டாங்கமாக வணங்கினார் அப்படின்னு சரித்திரத்தில் வருது. ராமபிரான போய் ஒரு சன்னியாசி போய் ஒரு கிரகஸ்தனை வணங்க முடியாது, சாஸ்திர விரோதம். ஆகையினால இவர் பிரம்மச்சாரி ரூபத்தில் தான் போயிருக்காருன்னு தெரிகிறது. ஏன்னா கம்பனுடைய பாசுரமும் அப்படிதான் சொல்றா பிரம்மச்சாரின்னு. அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சன கிரியனைய அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சன கிரியனைய மஞ்சியன குறுகி ஒரு மானவ படிவமொடு அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சனாதேவியோட பிள்ளைதானே இவன். அஞ்சன கிரியனைய அஞ்சனா அந்த மலைன்னு அர்த்தம். மலை மாதிரி அவருடைய திருமேனி இருக்கான், ஆச்சரியமான பச்சை பசேன்னு திருமேனி இருக்கான் ஆஞ்சனையுடைய திருமேனி. அஞ்சன கிரியனைய மஞ்சி என குறுகி அழகா இருக்கான் அவன். குறுகி வணக்கத்தோட ராமனை வணக்கத்தோட போராடும். மஞ்சன குறுகி ஒரு மானவ படிவமுடு அப்படின்னு போட்டார். அந்த மானவ படிமுடுங்கன்னா மாணவன்னா மாணவகன், மாணவன் அப்படின்னா பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அதனால மானவ படிவமுடு வெஞ்சொலர் வெஞ்சம தொழிலர் தவம் மெய்யர் கை சிலையர் என நெஞ்சி அயிர்த்து அஜல் மறைய நின்று கற்பினின் நினையோ வெஞ்சம தொழிலர் எப்பேற்பட்டவன் தெரியுமா இவன் அப்படின்னு கம்பன் புகழறான். அப்படி போன ஆஞ்சநேயர் ராமரை பார்க்கிறார். ராமரை பார்த்தவனையே மனசை பறி கொடுத்துட்டார். ராமன் இடத்துல மனசு பறி கொடுத்தது மட்டும் இல்லாம இன்னார் யாருன்னு தெரியலையே, இப்படி ஒரு அழகா இருக்காரே, சாமுத்திரிகா லட்சணத்தோட இருக்காரு, இது இன்னார்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ராமன் இடத்துல போய் கை கூப்பிட்டு நிக்கிறார். நின்ன உடனே முதல்ல தன்னை யாருன்னு சொல்லிக்கணும் இல்லையா? பெருமாளை பார்த்து முதல்ல புரியல, ராமனை பார்த்து புரியல. ராமனை பார்த்து புரியலையே இவர் யாரு, இவ்வளவு ஒருவேளை ராஜகுமாரரா இல்ல ஒருவேளை ரிஷிகுமாரரா, ஒருவேளை தேவர்களே இங்க இறங்கி வந்துட்டாளா, தேவகுமாரர்களா அஸ்வினி குமாரர்களா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காளே ராமலட்சுமணன், அஸ்வினி குமாரர்களா இருப்பாளோ இன்னான்னு தெரியலையே அப்படின்னு அப்படி பார்க்கிறாராம். பார்த்துட்டு இவன் என்ன பண்றதுன்னு தெரியல.